ஹெடேக் வந்து கூட சேர்ந்து என்ன இருக்குது, ஹெடேக் மட்டும். இப்போ வந்து தைலம் தேய்க்கிறதுல டேஞ்சர்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த எரிச்சலால் அந்த பெயினுக்கு போகிற பாத்வேயில் வந்து ஸோ கண்ணுக்கு வந்து நீங்கள் உடம்புக்கு கொடுக்குற ஸ்ட்ரெயினை விட கண்ணுக்கு கொடுக்குற ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப அதிகமாகிடும். கல்லுக்கு கொடுக்குற மசில். பட் பெரிய ஸ்க்ரீன்லையும் அந்த ஸ்ட்ரெயின் இருக்குது, பட் கம்பேரிட்டிவ்லி லெஸ். ஒரு சில பீப்புள் வந்து தே ஹாவ் த டெண்டன்சி டு டெவலப் சீஜர்ஸ். அதாவது சீஜர்ஸ்னால் வலிப்பு. இதை ஃப்ளிக்கரிங் லைட்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வலிப்பு. யுனைடெட் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நியூரோ சர்ஜன் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்வர்ணரேகா நாராயணன். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ மேம், இப்போது உங்களை பற்றி உங்ககிட்ட நிறைய கேள்விகள் எங்களுக்கு இருக்குது. ஆனால் ரொம்ப குறிப்பிட்ட சில கேள்விகள் எடுத்து வச்சுருக்கோம். என்னென்னா தலைவலி வந்து இப்போ எல்லாருக்கும் இருக்குது. தலைவலியில் நிறைய கட்டங்களும் இருக்குது. இந்த தலைவலி வருது, ஒத்த தலைவலி வருது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து போகலாம். தலைவலினா முதல்ல என்ன டாக்டர்? தலைவலிங்கிறது தலையில் ஆக்சுவலி வந்து மூளைக்கு நர்வ் சப்ளை கிடையாது. அதாவது பெயின் சென்சேஷன் கிடையாது. மூளையை சுற்றி வந்து ஒரு 3 உரைகள் இருக்கும், கவரிங் மாதிரி. டியூரா, பயா, ஆர்க்னாய்டுன்னு சொல்கிறது 3 இருக்குது. அதில் வந்து அதுக்கு தான் சப்ளை இருக்குது, பெயின் சப்ளை. ஸோ வென்எவர் அந்த டியூராங்கிறது ஸ்ட்ரெச் ஆகும்போது, அந்த சுற்றி இருக்க கவர் வந்து ஸ்ட்ரெச் ஆகும்போது நமக்கு அந்த பெயின் சென்சேஷன் வரும். எப்பப்பெல்லாம் ஸ்ட்ரெச் ஆகுதோ அப்பப்பெல்லாம் ஹெடேக் வரும். அது வந்து அந்த உரையோடு இருக்கிற இரத்த குழாய்கள்லாம் ஸ்ட்ரெச் ஆகும்போது, அது விரிவடையும் போது அப்போ வந்து பெயின் உங்களுக்கு தெரியும். மைக்ரேன்றது அந்த ஒரு டைப் ஆஃப் பெயின். அந்த வாஸ்குலேச்சர் வந்து சுருங்கி விரிகிற தன்மையில் வந்து மாறுதல்கள் ஏற்படும் போது, நார்மலாக இருக்கும்போதை விட அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால் வரதான் மைக்ரேன் தலைவலி. இந்த தலைவலிக்கு இந்த மைக்ரேன் மட்டும் காரணம் கிடையாது. மைக்ரேன் வந்து ஒரு டைப் ஆஃப் ரீசன் ஃபார் தலைவலி. பட் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா மூளையில் ஏதாவது ப்ரெஷர், ஏன் ப்ரெஷர்னால் உள்ள டியூமர் மாதிரி இருக்கிறது, இல்லை தலை காயம் ஏற்படும் போது ப்ளீடிங் ஆகிட்டு உள்ளே வந்து ப்ரெஷர் இருக்கிறது, இல்லைனா ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துட்டு அந்த டியூரா மேட்டர்லாம் பரவி பிரெயினில் இன்னும் கொஞ்சம் ஸ்வெல்லிங்லாம் வந்து அப்போ வரும்போது அப்போ தலைவலி வரும். இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்கு ஒரு காமனாக ஒருத்தவங்க சும்மா டே டு டே லைஃப்லேயே தலைவலி வர்றதுக்கு வந்து மேஜர் காரணங்கள் 2 இருக்குது. ஒன்று டீஹைட்ரேஷன், சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்கிறது. இன்னொன்று அனீமியா. 3வது காரணம் கொஞ்சம் ஏஜ்டுன்னு பார்த்தீங்கன்னா 3வது காரணம் வந்து ஹைப்பர் டென்ஷன், அதாவது பிபி, பிளட் ப்ரெஷர். இது 3த்துலேயுமே ஹெடேக் வரல. இது வந்து மோஸ்ட் காமன் ரீசன்ஸ். நான் முன்னாடி சொன்னதெல்லாம் வந்து நியூரோ சர்ஜிக்கல் ரிலேட்டட் ரீசன்ஸ். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் வந்து இந்த 3 காமன் ரீசன்ஸ் சொன்னீங்க. ஆனால் லைட்டாக தலைவலி வந்தாலே வந்து ஃபார்மசிக்கு ஓடி டேப்லெட்ஸ்லாம் போடுறாங்க இல்லையா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்தளவுக்கு இது வந்து ரொம்ப காஷனாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உடனே தலைவலிக்கு மாத்திரை போடக்கூடாது. அது வந்து கன்சல்ட் பண்ணாமல் போடக்கூடாது. பட் வந்து டே டு டே டெய்லியாக போக முடியும் டாக்டர்கிட்ட அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம முன்னாடி 2 நாளாக நம்ம எப்படி இருந்தோம், இந்த 2 நாளில் நமக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்காது. ரெகுலராக குடிக்க வேண்டிய தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிக்கணும், அதை குடித்தோமா? இல்லை சும்மாவே ஸ்டெப்ஸ் ஏறும்போது, இல்லை அடிக்கடி ப்ரீதிங் ப்ராப்ளம், அதாவது மூச்சு வாங்குறது, கொஞ்சம் எக்ஸாக்ட் ஆனாலே மூச்சு வாங்குறது, இந்த மாதிரி ஏதாவது வருதா? டென்ஷன் ஆகும்போது தலைவலி வருதா? இது 3த்தையும் நம்ம யோசித்தோன்னா இந்த 3 ரீசன்ஸ்க்கும் நம்ம கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு டீஹைட்ரேஷன் அப்படின்னா 2 நாளாக கரெக்டாக நம்ம தண்ணி 3 லிட்டர் குடித்தோமா? இல்லைன்னா உடனடியாக தண்ணி நிறைய குடிச்சிட்டு ஃப்ளாட்டாக படுத்துரும். ஸோ அந்த டீஹைட்ரேஷனை கொஞ்சம் கரெக்ட் பண்ணாலே தலைவலி சரியாயிடும். 2வது அனீமியா. அதே மாதிரி பிரெத்லெஸ்னஸ் தான் உங்களுக்கு இருக்குது. பிரெத்லெஸ்னஸ்னால் மூச்சு வாங்குறது, கொஞ்சம் ஒரு ஸ்டெப்படி ஏறினாலுமே மூச்சு வாங்குது, கொஞ்சம் தூரம் நடந்தால் மூச்சு வாங்குது, சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுது, இப்படிலாம் இருந்தால் இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்தால் அனீமியா நினைக்கலாம். அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலாம். பிபின்னா நீங்கள் வந்து ஒன்று பிபி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வீட்டில் வச்சுருக்கணும், இல்லை நியர்பை கிளினிக்ஸ் ஏதாவது ஒன்றில் போயிட்டு பிபி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இது 3த்தையும் நம்ம கரெக்ட் பண்ணக்கூடியது. இதை நாமளே நம்ம உணர்ந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டாக்டர்கிட்ட போகலாம். இதே இந்த தலைவலியோட அசோசியேட்டடாக உங்களுக்கு வாந்தி, கண்ட்ரோல் பண்ண முடியாத வாந்தியோ, இல்லை பேச்சு மாற்றம், அதாவது மாறி மாறி உளறது, இல்லை ஒரு கை கால் வீக்காக இருக்கிறது, ஒரு கை கால் மறுத்து போகிறது, இந்த மாதிரிலாம் எதாவது வந்ததுன்னா இம்மீடியட்டாக நீங்கள் ஒரு நியூராலஜிஸ்ட்டையோ நியூரோ சர்ஜனையோ பார்க்கணும். ஓகே டாக்டர், இப்போ இந்த தலைவலின்னு எடுத்துக்கிட்டோன்னே எங்களுக்கு முதல்ல கேள்வி வந்து இந்த ஒத்த தலைவலி அதுதான் இருக்குது. ஸோ இந்த ஒத்த தலைவலிலாம் என்ன, அதுக்கு என்னென்ன மாதிரி நாங்கள் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், நீங்கள் வந்து என்னென்ன மருந்துகள் சொல்லுவீங்க இதுக்காக? ஒத்தை தலைவலிங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அந்த வாஸ்குலேச்சர், இந்த மூளைக்கு சப்ளை பண்ணுற இரத்த குழாயில் ஏற்படுகின்ற மாறுதல்களால் வர்றது தான் மைக்ரைன். அந்த மைக்ரைன் வந்து எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. அந்த
மைக்ரைன் வந்து ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கே தெரியும் முன்னாடி, இப்போது எனக்கு தலைவலி ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆரா அப்படின்னு சொல்கிறது. முன்னாடியே அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இல்லை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்மெல் வர்றது, இல்லை ஒரு பக்கம் மாதிரி வேக்கிறது, அந்த மாதிரி தெரியும். பட்டப்பட்டான்னு சவுண்டு உள்ள அவங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி இருக்கிறது. அந்த மாதிரி முன்னாடி ஒரு ஆரா இருக்கும் அவங்களுக்கு. அது வரும்போது அதுக்குன்னு ஒரு டேப்லெட் இருக்குது மைக்ரைனுக்கு. ஏன்னா அது வந்து ஒரு ரத்த குழாய் ஒரு சுருங்கி விரிய தன்மையால் வரதால் அந்த டேப்லெட் போட்டால் தான் அவங்களுக்கு அது சீராக கொண்டு வரும். ஸோ அதை வந்து அந்த ஆரா வரும்போதே அவங்க போட்டுருவாங்க. போட்டதுக்கப்புறமா அவங்க ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க, பெயின் இருக்காது. பட் அந்த பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் போட்டாங்கன்னா அது ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஆஃப்டர் 6 hours இஃப் பெயின் ரெக்கவர் ஆகலைன்னா அதுக்கு அந்த மாத்திரை நம்ம போட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். அதர்வைஸ் அவங்களுக்கு வந்து மைக்ரைனுக்கு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப க்யூர் பண்ணுற மாதிரியான ட்ரீட்மெண்ட் இல்லை. இந்த மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் வந்து மிகப்பெரிய ரீசனாக இருக்குது இந்த தலைவலிக்கு. தலைவலியில் ஸ்ட்ரெஸ் வந்து எந்த அளவுக்கு இன்னமும் வந்து எங்களை வந்து அடிச்சிட்ருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர்? ஸ்ட்ரெஸ்ஸில் தலைவலின்னா முக்கால்வாசி அது வந்து வயசானவங்க அப்படிங்கிற போது அது பிபி ரிலேட்டட். பிபி ஹை ஆகும்போது அவங்களுக்கு தலைவலி வருது. பட் யங் பீப்புளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸால் ஏன் வருது அப்படின்னா, இங்கே இருக்கிற மசில்ஸ் எல்லாம் அவங்க கண்ட்ராக்ட் பண்ணி, இந்த பேக் மசில்ஸ், இந்த நெக்குக்கும் ஹெட்டுக்கும் நடுவில் இருக்க மசில்ஸ்லாம் கண்ட்ராக்ட் ஆகிறதால அவங்களுக்கு வந்து அந்த ஹெட்டேக் வரும். அதுதான் டென்ஷன் ஹெடேக்குன்னு சொல்கிறது. அது ஒன்று. அந்த டென்ஷன் ஹெட்டேக்காலேயே அவங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷனும் வர்றதால தான் அந்த ஹெட்டேக் வருது. ஒரு சிலவங்களுக்கு சன்லைட்டில் போகும்போதும் அந்த ஹெட்டேக் வரும். அது வந்து தண்ணி குடிச்சிட்டு ரிலாக்ஸ்டாக கொஞ்ச நேரம் படுத்தாலே அவங்களுக்கு ரெக்டிஃபை ஆகிடும். பட் வந்து அதுக்கு பேரசிட்டமால் மாதிரியான சிம்பிள் டேப்லெட்ஸில் சாப்பிட்றது ஒன்றும் தப்பில்லை. பட் அதுக்காக எடுத்த உடனே அதை போய் பண்ணக்கூடாது. டாக்டர், இப்போ வந்து நீங்கள் ஃபுட் இன்டேக், அந்த டீஹைட்ரேஷன் பற்றி சொன்னீங்க. ஃபுட் இன்டேக் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், லைக் நமக்கு வந்து இந்த தலைவலி வராமல் இருக்கணும் அப்படின்னா? ஃபுட்டுக்கு இன்டேக் வந்து அதான் மைக்ரைனுக்கு தான் வந்து சாக்லேட்ஸு, சீஸ் இதெல்லாம் வந்து ட்ரிகர் பண்ணும். ஃபுட் இன்டேக் பொறுத்த வரைக்கும் நார்மல் மிக்சட் டயட் எடுத்துக்கிட்டாலே அவங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ணிடலாம். பெருசாக அதுக்கு தண்ணி அடிக்கட்டாக எடுக்கணுங்கிறத தவிர மேஜராக அதில் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இந்த சால்ட் இன்டேக் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் வந்து இந்த பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் ஏறும் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ இதனாலேயும் தலைவலி நிறைய பேருக்கு வரும். அண்ட் வந்து ஒரு இப்போ ட்ராமாவில் போயிருக்காங்கன்னா அவங்களுக்காகவும் இந்த மாதிரி ஃபுட் இன்டேக் மூலயமா தலைவலி வரது இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் எப்படி கனெக்ட் ஆகுது டாக்டர் முதல்ல? இல்லை, ட்ராமாங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. ட்ராமாவில் என்ன ஆகும்னா, அவங்களுக்கு இப்போ வந்து சின்ன குழந்தைங்க, அதுலேயே சின்ன குழந்தைங்க, மிடில் ஏஜ், எல்டர்லி, அதில் வந்து 3 டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு ஒரு அடிப்படும் போது டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். இப்போ சின்ன குழந்தைங்களுக்குன்னா வந்து அந்த ஸ்கல் போன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கல் போன், இதுதான் ஸ்கல் போன்னு, அந்த ஸ்கல் போனுக்கும் பிரெயினுக்கும் இருக்கிற ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ டைட்லி பேக்டாக இருக்கும். ஸோ அவங்க கீழே விழுந்தாங்கன்னா இந்த இடத்துல தான் அடிப்படும். இது பேர் வந்து கூ இன்ஜுரி அப்படின்னு சொல்கிறது. இதே வந்து எல்டர்லி பார்த்தீங்கன்னா பிரெயின் வந்து நல்லா சுருங்கி இருக்கும். ஸோ பிரெயினுக்கும் போனுக்கும் நடுவில், அதாவது மண்டை ஓடு இருக்கு இல்லையா, அதுக்கும் நடுவில் ஸ்பேஸ் நிறைய இருக்கும். ஸோ அவங்க விழுந்தாங்கன்னா இந்த மூளை போயிட்டு இப்படி விழுறாங்கன்னா இங்கே இடிச்சிட்டு பின்னாடி போய் இடிக்கும். உள்ளே ஆடுறது இல்லையா, அதனால் வந்து இங்கேயும் இடிக்கும் பின்னாடியும் இடிக்கும். ஸோ அவங்களுக்கு இது வந்து கூ இன்ஜுரி, இது வந்து காந்தர் கூ இன்ஜுரி. ஸோ இங்கேயும் அடிப்படும் இங்கேயும் அடிப்படும். அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து அடியே இல்லாமல் கூட இருக்கலாம், வெளிப்பக்கம் இங்கே ஃப்ராக்சரோ எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். பட் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உள்ள பிரெயினில் கண்டிஷன் இருக்கும். கண்டிஷனுங்கிறது என்னென்னா, உள்ள என்ன சொல்கிறது, கண்ணி போகுது. இப்போ நம்ம கையில் எங்கேயாவது வேகமாக சுற்றி வந்து அடிச்சிருச்சு அப்படின்னா அங்கே கண்ணி போகுது இல்லை, கலர் சேஞ்ச் ஆகுது, அந்த மாதிரி பிரெயின்குள்ளே ஆகுறது. இதே மிடில் ஏஜ்னா எனிதிங் கேன் ஹேப்பன். இப்போ வந்து இதை வந்து மைல்டு ஹெட்டேக்லேருந்து சிவியர் கோமா ஸ்டேஜ் வரைக்கும் போகலாம் ட்ராமாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து அந்த பிரெயின் இன்ஜுரி அப்படிங்கிறனால தான் வந்து ஹெல்மெட் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒரு தடவை ஒரு நர்வ் வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து திரும்ப அதை ரீகெயின் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நியூரான்ஸ்லாம் ஒன்ஸ் டெட் ஆகிடுச்சுன்னா அது டெட்டு தான். இப்போ வந்து அதுலேயே மூளைக்கு வேறு மாதிரி, ஸ்பைனல் கார்டுக்கு ஒரு மாதிரி, பெரிஃபரல் நர்வ்ஸ், இப்போ கைக்கெலாம் சப்ளை பண்ணது இல்லையா, அந்த நர்வ்ஸ் ஒரு மாதிரி, ஒன்று ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஒன்றுக்கும் வெவ்வேறு சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ டாக்டர், இப்போ வந்து தலைவலி இத்தனை நாள் இருந்துச்சுன்னா நாங்கள் எத்தனை நாள் வந்து உங்களை கன்சல்ட் பண்ணுறதா இருக்கும் டாக்டர்? ஒரு 1 or 2 daysலேயே அது ஹெடேக் வந்து கூட சேர்ந்து என்ன இருக்குது, ஹெடேக் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த 3 விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா, அதை வந்து ரூல் அவுட் பண்ணலாம். நீங்கள் தண்ணி நிறைய குடிச்சிட்டு படுத்து பார்க்குறது, இதை அனிமியா தான் ஹீமோக்ளோபின் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறது, பிபி என்னன்னு செக் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். இது எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னும் போது, இன்னும் பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது ஹெட்டேக்குன்னு போது நீங்கள் டெஃபினட்டாக வந்து போய் டாக்டர் பார்க்கறது நல்லது.
டாக்டரையும் தாண்டி வந்து தைலம்ன்றது மிகப்பெரிய பார்ட்டாக இப்போ எல்லாரும் இருக்குது. இப்போ ஒர்க் பண்ணுறாங்கனாலே அவங்க கிட்ட பாக்ஸாக தைலம் வச்சுருப்பாங்க. ஸோ தைலம் தேய்க்கிறது நல்லதா, இல்லைனா தைலம் தேய்க்கிறது வந்து ஏதாவது டேஞ்சர் இருக்கா டாக்டர்? இப்போ வந்து தைலம் தேய்க்கிறதுல டேஞ்சர்லாம் ஒன்றும் கிடையாது. தைலம் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா உங்களோட பெயினை வந்து மாஸ்க் பண்ணுது. அது ஆக்சுவலாக இப்போ என்னென்னா நீங்கள் வந்து பெயின் ஃபீல் பண்ணுறீங்க, இங்கே அதை அப்ளை பண்ணும்போது இங்கே எரிச்சல் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த எரிச்சலால் அந்த பெயினுக்கு போகிற பாத்வேயில் வந்து இன்ஹிபிட் பண்ணி உங்களுக்கு பெயின் சென்சேஷன் குறையும். இதுதான் அங்கே நடக்கிறது. அதில் வந்து கெப்சைசன் ஒன்று போடுவாங்க. அதில் இருக்கிறதால எரிச்சல் இருக்கிறதால நீங்கள் அதை மறக்கடிக்கிறீங்க. அதனால் வந்து கெட்டதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து எப்படி ஜுரத்துக்கு நம்ம பேரசிட்டமால் போட்டோம்னா ஜுரம் மட்டும் குறையுது. ஆனால் ஏன் ஜுரம் வந்துச்சுன்றத மெயின் ரீசனை நம்ம அட்ரஸ் பண்ணல. அந்த ஜுரத்தை குறைக்கிறதுக்கான ஒரு சிம்டம்க்கு மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி அதே மாதிரி தான் இதுவும். அந்த பெயின் அப்படிங்கிறத அந்த டெம்பரரியாக அதை குறைக்குமே தவிர த ரீசன் ஃபார் த பெயின் அதை வந்து அதை ரெக்டிஃபை பண்ணாது. டாக்டர், இப்போ நம்ம இந்த ஜுரத்துக்காக இந்த மாதிரி தைலம் தேய்க்கிறது அதெல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி வீட்டு வைத்தியம் அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி வைத்தியத்துலேருந்தே நம்ம பார்க்குறோம். அம்மாங்களாம் வந்து தலைவலி வந்தால் நீ வந்து முதல்ல ஃபோன் நோண்டுறதை நிறுத்து, அது மாதிரிலாம் சொல்லி நம்ம நிறைய கேட்குறோம். என் பாட்டி வைத்தியங்களும் பண்ணணும். இதெல்லாம் எது நம்ம கரெக்டாக எடுத்துக்கிறது? இப்போ வந்து ஃபோன் நோண்டுறனால தான் நமக்கு இந்த மாதிரி வருதா, இல்லை பாட்டி வைத்தியம் பண்ணாலே போதுமா? இந்த மாதிரி இப்போ எங்கள் ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே ஃபோன்னால தான் தலைவலி அதிகமாக வருது. ஸோ எதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறது? பாட்டி வைத்தியத்தை ஃபாலோ பண்ணுறதா, இல்லை அம்மா சொல்கிற இந்த மொபைலை வந்து நீ மூடி வைன்னு சொல்கிறது ஃபாலோ? ஏன்னா ரெண்டுமே நல்லது தான். ஓகே. ஏன்னா வந்து இப்போ ஃபோன் பார்க்குறதால ஏன் உங்களுக்கு தலைவலி வருது, ஃபஸ்ட்டு அந்த பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து ஃபோன் பார்க்குறதால ஏன் தலைவலி வருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் வந்து ஐ ஸ்ட்ரெயின். ஐயில் வந்து சுற்றிலும் 6 மசில்ஸ் இருக்குது. அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எப்படி மூவ் பண்ணுறது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற மசில்ஸ். அது இல்லாமல் இந்த கண் வந்து எவ்வளோ லைட் உள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்கு சுருங்கி விரியறதுக்கும் மசில்ஸ் இருக்குது. இப்போது இந்த ஃபோனில் இருக்கிறதுல என்ன ப்ராப்ளம்னா மாதிரி கலர்ஃபுல் பேக்ரவுண்ட் இருக்கும்போது உங்களுக்கு அந்த கண் சுருங்கி விரியறது, பிரைட்னஸ் வரும்போது இல்லை லைட் ஆகும்போது அதுக்கெலாம் ஒவ்வொரு தடவையும் அது சுருங்கி விரிய வேண்டியதாக இருக்குது. ஸோ கண்ணுக்கு வந்து நீங்கள் உடம்புக்கு கொடுக்குற ஸ்ட்ரெயினை விட கண்ணுக்கு கொடுக்குற ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப அதிகமாகிடுது. கல்லுக்கு கொடுக்குற மசில்ஸ்க்கு அந்த ஸ்ட்ரெயின்லாம் ரொம்ப அதிகமாகதால் இங்கே இருக்கிற அந்த ஸ்ட்ரெயின் வந்து உங்களுக்கு ஹெட்டேக்காக ஃபீல் ஆகுது. இதனால் கண் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிறதுல மட்டும்தான் அங்கே ஹெட்டேக் வருது உங்களுக்கு. சரிங்களா? அதுக்கு நீங்கள் அதை நிறுத்திட்டு அமைதியாக படுத்திருந்தாலே போதும். இல்லை டாக்டர், இப்போ வந்து நாங்கள் மொபைல்ல இருந்து டைவர்ட் ஆகிறோம்னு சொல்லிட்டு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இப்போ ப்ரொஜெக்டரில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்ல எப்படியோ ஸ்க்ரீன் டைம் தானே. ஸோ எது வந்து எங்களை அதிகமாக பாதிக்கும்? மொபைல் தான் எங்களை அதிகமாக பாதிக்குமா, இல்லை ஸ்க்ரீன் டைமே எங்களை பாதிக்கும்? மொபைல் ஏன் அதிகமாக பாதிக்குதுன்னா, நீங்கள் சின்ன இதில் பார்க்குறீங்க, உங்கள் ஐ ரெண்டும் இப்படி கன்வர்ஜ் ஆகுது, இப்படி சேர்ந்து பார்க்குது. இதை பார்க்கும்போது இப்படி விரிஞ்சிருக்கு. ஸோ கன்வர்ஜ் ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து ஐயோட ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப அதிகம். அதனால் உங்களுக்கு இதனால் ஸ்மால் ஸ்க்ரீனில் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின். பட் பெரிய ஸ்க்ரீன்லையும் அந்த ஸ்ட்ரெயின் இருக்குது, பட் கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸர். பட் அதுக்காக நீங்கள் 24 hours அதை பார்க்கலாமான்னா கிடையாது. ஓகே டாக்டர், ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து நாங்கள் எங்களோட வேலையே வந்து கம்ப்யூட்டர்ஸை பார்த்து தான் இருக்குது. அண்ட் மொபைல் ஃபோன்ஸ் வந்து அது பார்ட்டாக இருக்குது. என்னதான் வந்து மொபைல் ஃபோனில் நாங்கள் ஒர்க் பண்ணனாலும் எங்களுக்கு அது பார்ட்டாக இருக்குது. ஸோ இன்னும் ஃபியூச்சர் ஜென்ரேஷனில் இது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ தலைவலி தாண்டி எங்களுக்கு இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர்? இல்லை, அதை தலைவலி தாண்டின்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு சில பீப்புள் வந்து தே ஹாவ் த டெண்டன்சி டு டெவலப் சீஷர்ஸ். அதாவது சீஷர்ஸ்னால் வலிப்பு. இதை ஃப்ளிக்கரிங் லைட்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வலிப்பு வரும். அதே மாதிரி இது வந்து கான்சன்ட்ரேஷனை வந்து ரொம்ப கம்மி பண்ணும். உங்களோட ஒரு பிரெயினோட கான்சன்ட்ரேஷனை வந்து அந்த பவரை வந்து கம்மி பண்ணும் இது அந்த வேவ்ஸ் எல்லாம். ஸோ அதனால் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. பட் வேறு வழி இல்லை அப்படின்னும் போது கண்டினியூஸாக பார்க்காம யூ டேக் சம் 10 minutes பிரேக் இன் பிட்வீன் அண்ட் தென் யூ டூ யுவர் ஒர்க். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா யூ கேன் பி. ஓகே டாக்டர், இப்போ வந்து தலைவலி வந்து நீங்கள் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? தலைவலி வந்தால் இதை பண்ணுங்கள், ஒரு டாக்டரை நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ஹைட்ரேஷன், நெக்ஸ்ட்டு ஹீமோக்ளோபின், நெக்ஸ்ட்டு பிபி. இது 3 செக் பண்ணிவிடுங்க. இது 3 செக் பண்ணதுக்கப்புறமாவும் சரி வரல அப்படின்னா அப்போ நம்ம. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச்.